Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து plotting points கண்டுபிடிச்சி கிராஃப் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். எக்ஸ் வந்து -3 -2 -1 0 1 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸ்லாம் இங்கே அப்படியே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் 3x இருக்குது, அப்புறம் -4 இருக்குது. இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே போடணும். ஸோ -3 × -3 will become 9, -2 × -2 4, -1 × -1 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4. ஸோ இங்கே 3யும் போடலையா, 3 × 3 9. இப்போ 3 × x அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × -3 -9, 3 × -2 -6, 3 × -1 -3. அடுத்து வந்து 3 × 0 0, 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9. இப்போ இங்கே -4ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து வேரியபிள் எதுவுமே இல்லை, ஒன்லி கான்ஸ்டன்ட் தான். அதனால் அப்படியே அது -4 -4ன்னு ஃபுல்லாக எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் லைன் எடுக்கக்கூடாது, இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ 9 - 9 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே -4 மட்டும் அப்படி எழுதிக்கலாம். 4 - 4 என்ன வரும்னா -2. சேம் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்மளோட சைன் எழுதணும் -2. அந்த -2வும் -4ம் சேர்ந்து -6. இல்லை 1 -3 வந்து -2, -2 -4 வந்து -6. இங்கே எதுவுமே 0 தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே இதை எழுதிக்கலாம். 1 + 3 4, 4 - 4 0, 4 + 6 10, 10 - 4 6, 9 + 9 18, 18 - 4 என்னது 14. சரிங்களா? இப்போ நம்ம plotting points -3, -4, -2, -6, -1, -6, 0, -4, 1, 0, 2, 6, 3, 14. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சஸ்லாம் போட்டாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -3, -4, -3, -4. அடுத்து வந்து -2, -6. அடுத்து -1, -6. -1க்கும் -6 தான் வந்திருக்கா. அடுத்து வந்து 0, -4. அடுத்து 1, 0. அடுத்து வந்து 2, 6, 3, 14. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிராஃப் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் இன்னும் ஆகலை. ஸோ வேணால் நெகட்டிவில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் போடலாம். ஏன்னா இந்த லைன் ஈக்குவேஷன் இருக்குல்லையே, அதை சால்வ் பண்ணி இது சால்வ் பண்ணும்போது அந்த பேரபோலாவை டச் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் கொடுக்க வேண்டாம், டச் ஆகலைன்னா இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y = x² + 3x - 4. அடுத்த ஈக்குவேஷன் வந்து 0 = x² + 3x - 4. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் வந்து நமக்கு 0ன்னு ஆயிரும். ஏன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது பாருங்கள். அப்போ y = உங்களுக்கு என்னென்னு கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. ஸோ y = 0 அப்படிங்கும்போது லைன் ஈக்குவேஷன் வந்து அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைய முடியாது. இதில் y = 0ன்னு தான் இருக்குது, அவ்வளோதான்.
அப்போ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கொடுத்து இது இந்த பேரபுலா எங்கே டச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் என்ன கொடுக்கவா, இந்த பக்கம் இடம் இல்லை, -4 கொடுக்குறேன். -4 கொடுத்தா ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16 ஆகும். 3யோடது மல்டிப்ளை பண்ணும்போது -12ன்னு வரும், -4. அப்போ -12 -4 வந்து -16, 16 + 16 0 வருது. அப்போ இன்னொரு பாயிண்ட்டு -4, 0ன்னு வருது. ஸோ அதையும் நம்ம ப்ளாட் பண்ணிடலாம். -4, 0. அப்போ நம்ம இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். பேரபுலா வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேரபுலா எங்கே மீட் ஆகுதுன்னா -4, 1ல் மீட் ஆகுது. அப்போ சொல்யூஷன் செட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இஸ் -4, 1ன்னு எழுதிட வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டால் பாயிண்ட்டை கொடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பேரபுலா வந்து மீட் ஆகலை இல்லையா ரெண்டு பக்கமும், அதனால். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி சம் தான் இது. லைன் ஈக்குவேஷனே வரல. லைன் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸே கண்டுபிடிக்க வேண்டாம். y = 0 ஆயிடுச்சு. எல்லாமே வந்து கேன்சல் ஆனதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தாலே சேமாக தான் இருக்குது. ஸோ சேமாக இருக்குங்கும் போது எல்லாமே கேன்சல் தானே ஆயிரும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேலு எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ், ஆரிஜின் 0 இதெல்லாம் எழுத மறந்துடாதீங்க ஒரு கிராஃபில். ஓகே, so thank you so much for watching students. Bye bye.